राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये। அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தானே தன் கருணையினாலே குருமார்களாக பூமியிலே உலாவரான். புறங்கும் பெருமாள் தானே உலாவும் பெருமாளாக வந்தாப்போலே அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. உறங்கும் பெருமாளான ரங்கராஜனே உலாவும் பெருமாளான ஆச்சாரியனாக வருகிறார் அப்படின்னு பெரியவாள்லாம் நிரூபணம் பண்றார். உலகத்துல பகவானுக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே ஏற்றம் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சத்குருமார்களுக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல பகவான காட்டிலும் குரு வசத்தியா, குருவை காட்டிலும் பகவான் வசத்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா ஸ்ரீ வைஷ்ணவா யோசிக்கவே மாட்டா. ஆச்சாரியன்தான் வசத்தி அப்படின்னு தீர்மானமாக சொல்லிடுவார்கள். அவ்வளவு சிரேஷ்டம் ஆச்சாரிய புருஷர்கள். அதனாலதான் ஆச்சாரிய சஹரிஹி சாக்ஷாத் சரரூபி ந சம்சய. ஆச்சாரியனாகப்பட்டவர் நேரே நடமாடும் சாக்ஷாத் ஹரி. மனித ரூபத்துல தெய்வம் இல்லையா, தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்றோம் இல்லையா, அந்த மனுஷ ரூபமான தெய்வம்தான் குரு அப்படின்னு பெரியவா தீர்மானம் பண்றார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்றோம். குருதான் பிரம்மாவுடைய அம்சம், குருதான் விஷ்ணுவுடைய அம்சம், குருதான் சிவபெருமானுடைய அம்சம். பெரியவா சொல்றா, குரு கீதையிலையும் அழகா நம்ம சிவபெருமான் சொல்றார், 4 முகமில்லாத பிரம்மா குரு, 3 கண் இல்லாத சிவன் குரு, 4 கைகளோட சங்கு சக்கரம் இல்லாத விஷ்ணு குரு அப்படின்றான். அதனாலதான் குரு அருள் திருவருள் அப்படின்றோம். குரு கிருபை தான் பகவத் கிருபையை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றது தீர்மானமான ஒரு விஷயம். அதனால எப்பொழுதுமே குருவுடைய திருவடி நிழல்ல ஒதுங்கிட்டோம் அப்படின்னா பெரிய பாக்கியம். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா அப்படின்னு பஜிக்கிறோம். குருவை ஆசிரயிச்சோம் அப்படின்னா பிரம்மன்ற ஒரு விஷயம் தெளிவா புரியும். பிரம்மம் அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இங்கதான் இருக்கு, இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாதபடி எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சிருக்கிற வஸ்து பிரம்மம். அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு வழிகாட்டுறது சத்குருநாதன் ஆச்சாரிய புருஷர்கள். அவ்வளவு வசதி. அதனாலதான் ஆச்சாரிய புருஷர்களை அண்டி இருக்கிறது அப்படின்றது தர்மமா சொல்லப்பட்டிருக்கு. துருவன், பிரகலாதன், வால்மீகி மகரிஷி, வேதவியாச மகரிஷி, இப்படி எல்லாருக்குமே நாரதன்ற குரு மூலமா தான் பகவத் அனுபவம் பூரணமா சித்திச்சது அப்படின்னு பாகவதத்துல காண கிடைக்கிறது. அதனால ஆச்சாரியன் குருன்றவர் அவ்வளவு தூரம் நமக்கு வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தர். தெய்வத்தை நம்மளை அனுபவிக்க வைக்கிறதுல குருதான் முக்கியமான பங்கு. அதனாலதான் சுவாமி ராமானுஜர் அவர் அழகா சன்னியாசிதான். அந்த ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அஷ்டாட்சர மந்திரத்தினுடையதான அர்த்தத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக
பெரிய நம்பிகள் சொன்னா போலே திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்துக்கு போறார். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார். தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் அம்முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எஞ்ஞனம் படைத்தான் கொலோ அப்படின்னு ஸ்ரீ பெரியாழ்வார் புலம்பரா. அழகா திருக்கோஷ்டியில் இருக்கவா அப்படின்னா வாயினால தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டாளாம். நமக்கெல்லாம் வாய் இருக்குன்னு எவ்வளவு வார்த்தைகள் தேவையில்லாம பேசுறோம் இல்லையா? தேவையில்லாத வார்த்தைகள் பேசும் பொழுது உடம்புலேருந்து சக்தி போகும், மனசுலேருந்து சக்தி போகும், கர்மாவுடைய பலம் ஜாஸ்தியா போயிடும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பலம் உண்டு. இப்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே நம்ம பசிக்கும் பொழுது அழுவோம் இல்லையா? அந்த அழுகைக்கு அம்மா நமக்கு பால் கொடுப்பா. சில சமயம் அழுவோம், உடனே அம்மா தூங்க வைப்பா. சில சமயம் அழுவோம், அம்மா நமக்கு வயிறு சரியில்லைன்னு ஏதாவது மருந்து கொடுப்பா. அப்ப நம்ம வாயிலிருந்து உண்டாகக்கூடிய சப்தத்துக்கு பலம் உண்டு. அதே குழந்தையா இருக்கும்பொழுது சிரிப்போம், அதையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவார். அதனால எப்பொழுதுமே வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல சப்தமா இருக்கணும். உலகத்திலேயே நல்ல சப்தங்கள் மட்டுமே கொண்டது அப்படின்னா வேதம் மட்டும்தான். இந்த திருக்கோஷ்டியில் இருக்கிறவாள் அப்படின்னா நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார். டெய்லி அதிதி சத்காரம் பண்ணுவார். தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். தேவர்களுக்கெல்லாம் பண்ண வேண்டிய யஜ்யம் எல்லாம் பண்ணி வேதம் எல்லாம் படிச்சுட்டு வாழக்கூடிய திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாது. பிரம்மா விஷ்ணு சிவன்ற 3 பேருடைய கர்மாவையும் உள்ளுக்குள்ளேந்து செய்யக்கூடிய பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள். அஷ்டாங்க விமானத்துல 3 அடுக்குல பெருமாள், நின்ற பெருமாள், இருந்த பெருமாள், கிடந்த பெருமாள். பரமபதநாதரா உட்கார்ந்து இருப்பார், உபேந்திர நாராயணா நின்று இருப்பார், உரக மெல்லனையானா படுத்துன்னு இருப்பார். இப்படி 3 கோபுரத்திலே 3 அடுக்க இருந்துட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் சௌமிய நாராயணன். ரொம்ப சௌமியமா பழகுவார் சுவாமி. அந்த சௌமிய நாராயணனுடையதான ஊர்ல அந்த பகவானை சிந்திக்காதவா எப்படி இருக்க முடியும்? அவர்களை பிரம்மா எப்படி படைச்சார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஸ்ரீ பெரியாழ்வார். அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூருக்கு சுவாமி ராமானுஜர் வந்துட்டார். வந்தவர் ஜோரா ஆச்சரியமாக திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய திருமாளிகை எது அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு அழகா வழிகாட்டனமா சொல்லி முடிக்கும் பொழுதே திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகையே சேவிச்சு ஜோரா அழகா போறார். அப்படி போகும் பொழுது ஆச்சரியமாக பாக்குறவாள்லாம் அதிசயிச்சு பிரமிச்சு போறா. அப்பதான் திருக்கோஷ்டியூர்ல இருக்கிறவாளுக்கு திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய தானம் மகிமை புரிஞ்சுதான். ஓ, இவ்வளவு பெரிய ஆச்சாரியனா இவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரம சந்தோஷப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். உடையவர் சுவாமி ராமானுஜர் அழகா சேவிச்சு திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகைக்கு போறார். சில இடங்கள்ல அவர் கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு போனார் அப்படின்னும் காண கிடைக்கிறது. ஆனா பல பேருடைய அபிப்பிராயம் ஆச்சாரியன் இருக்கார் அப்படின்னா முதல்ல ஆச்சாரியனை தான் சேவிப்பா, அப்புறமா தான் பெருமாளை போய் சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். ஒரே சந்தர்ப்பத்திலேயே நம்ம ஆது வாசல்ல பெருமாளும் ஆச்சாரியனும் ஒன்னா வந்துட்டா அப்படின்னா முதல்ல யார வரவேற்கணும் அப்படின்னா ஆச்சாரியன் சத்குருநாதன் தான் அப்படின்னு பெரியவாளுடைய தீர்மானம். ஏன்னா ஆச்சாரியன் மூலமா தானே பகவான் அடையணும். குழந்தைகளுக்கு அம்மாவா அப்பாவனா முதல்ல அம்மா தான். ஏன்னா அம்மா வழியா தானே அப்பாவை உணர்றோம், அப்பாவை அனுபவிக்கிறோம். அம்மா தானே இவள் அப்பா அப்படின்னு காட்டி கொடுக்கறான். அதனால அம்மா தான் ஏற்றம். அதான் தாய்மொழி, தாய் நாடு அப்படி எல்லாம் பேசுறோம். அதுபோல இந்த ஆத்மாவுக்கான தாய் யார் அப்படின்னா ஆச்சாரியன் தான், பகவான் பரமபிதா. அதனால நேர ஆச்சாரியனுடைய கிரகத்துக்கு போனார். அழகா உள்ள நுழைஞ்சார். இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிய சுவாமி ராமானுஜர் மீட் பண்ண விஷயத்தை பலவிதமான ராமானுஜ வைபவங்கள்ல பலவிதமா காண கிடைக்கிறது.
ராமானுஜர் போறார், அழகா கை கூப்பிண்டு ஓரத்துல நின்று சேவிச்சுட்டு கைகட்டி வாய் பொத்தி நிக்கிறார். அழகா திருக்கோஷியை நம்பி அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய அபிமானிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கா. எல்லாருக்கும் அழகா ஏதோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கா. சுவாமி ராமானுஜர் அழகா சேவிச்சுட்டார். சேவிச்ச உடனே யாரு என்ன ஏதான கேட்கணும் இல்லையா? திருக்கோஷ்டியை நம்பி அவரை பார்த்து ஒண்ணுமே கேட்கல. ராமானுஜர் உட்காருன்னும் சொல்லல, நில்லுன்னும் சொல்லல, யாருன்னும் கேட்கல. ஆனா அவர் பாட்டுக்கு ஓரத்துல ராமானுஜர் கைகட்டி வாய் பொத்தி ஆச்சாரியன் முன்னாடி ஓரமா நின்று இருக்கார், ஒதுங்கி நிக்கிறார். இத்தனைக்கும் அவருக்கு சிஷ்யர்கள் உண்டு, பல்லக்கில தான் வந்திருக்கார். சில இடங்கள பல்லக்கில வந்தார் அப்படின்னு காரணம் கிடைக்க ஸ்ரீரங்கத்துல இருந்து. ரங்கராஜனே வந்து நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் உடையவன் நீதான்னு கொடுத்துட்டார். வரதராஜனே ராமானுஜ முனி நம் ராமானுஜன்னு சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட ராமானுஜரையே திருக்கோஷ்டி நம்பி ஓரத்துல நிக்க வைக்கிறார்னா நம்மளெல்லாம் ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டார். அவ்வளவுதான், அதுக்கான அதிகாரம் கூட நமக்கு கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன். ராமானுஜர் கைகட்டி ஓரத்தை நின்று இருக்கார். இவர் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் பார்த்தா பேசி எல்லாம் முடிச்சார். அப்பயாவது திரும்பி பார்த்து யாரு என்ன விஷயம் கேட்கணும் இல்லையா? அவர் எல்லாரும் அழகா அப்படி எழுந்துக்கிறார். அப்புறம் கிளம்ப அவர் தன்னுடைய ரூமுக்கு போற மாதிரி ரெடி ஆகிறார். ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தவர். உடனே ராமானுஜர் மறுபடியும் சேவிச்சு கைகூப்பி, அடிகேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சாராம். பெரிய நம்பிகள் தேவரீரிடத்துல திருமந்திரார்த்தம் அர்த்தம் கேட்க சொன்னார், அதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சாராம். இதையே சில இடங்கள்ல ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றது உண்டு. நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு உண்டு. சில இடங்கள்ல அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்னு உண்டு. ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் இவா ரெண்டு பேருக்கு நடுவில். முதல்ல ராமானுஜன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எழுந்து போயிட்டார், உள்ள போயிட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு. சில இடங்கள்ல அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப திருக்கோஷி நம்பி அப்ப கூட அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்கலையா. இவருக்கு நிஜமாவே இந்த ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரத்துல தவிப்பும் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற உத்வேகமும் இருக்கா பார்க்கலாம். ஏன்னா பசிக்காதவாளுக்கு அன்னம் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த அன்னம் வீணா போயிடும். அதனால அந்த தாபம் இருக்கிறவாளுக்கு தான் பகவத் விஷயத்தை சொல்லணும்னு சாஸ்திரம். பகவானே பகவத்கீதை எல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு அர்ஜுன கிட்ட சொல்ல, அர்ஜுனா தபஸ் இல்லாதவனுக்கு இதை சொல்லாத, என் மேல அக்கறை இல்லாதவனுக்கு இதை சொல்லாத, என் மேல நம்பிக்கை இல்லாதவனுக்கு சொல்லாத, என்னிடத்துல பராமரிக்கிற இடத்துல சொல்லாத, இவ்வளவும் சொல்றா பகவான். இவ்வளவும் சொல்லி பாக்குறார். ஏண்டானா ரொம்ப வசந்தியான விஷயம்டா, இதை போய் நீ அல்ப சொல்பமா கொடுத்தேன்னா அதுக்கு விலை இருக்காது, அதுக்கு மரியாதை கிடையாது, ஒண்ணுமே வேண்டாம். இலவசமா ஒரு விஷயம் கிடைக்கிறதுனா அந்த பொருளுக்கு எவ்வளவு தூரம் மரியாதை இருக்கு சொல்லுங்க. அதே உழைச்சு சம்பாதிச்சோம் அப்படின்னா அதுக்குரிய மரியாதை தனிதான். அதனால இவர் பார்த்தார் திருக்கோஷ்டியை நம்பி நிஜமாவே ராமானுஜருக்கு பூரணமான தாபம் இருக்கா, இத பரீட்சை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். ராமானுஜருக்கே தாபம் இருக்கா பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அப்ப அந்த ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்திலையும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்து மேலேயும் அவருக்கு இருக்கிற பிடிப்பு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. வசதியான ஒரு பொருள், அது அல்ப சொல்பமா எடுத்து கொடுத்துடக்கூடாது இல்லையா? இப்ப நம்ம குழந்தை தான், நம்ம தான் பெற்றிருக்கோம், அதுக்காக சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்காக ஒரு 3 வயசு குழந்தை இல்லாட்டி 5 வயசு குழந்தை ஒரு 7-8 வயசு குழந்தை கிட்ட போய் உனக்காக நான் பேங்க்ல இவ்வளவு ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கேன், உனக்காக நான் கிரவுண்டு வாங்கி வச்சிருக்கேன், இந்த வீடை உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையோ இல்லாட்டி அந்த வீட்டு பத்திரத்தையோ அந்த 3 வயசு 5 வயசு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? பென்சிலை வச்சு இஷ்டத்துக்கு கிறுக்கும், இல்லாட்டி கிழிச்சு போடும். அதே ஒரு 25 வயசு ஆயிடுத்து, 25 வயசு ஆனாலும் கொடுத்துட மாட்டோம். பொறுப்பா இருக்கான், நல்லவனா இருக்கான், ஒழுங்கா ஜாகிரதையா வச்சுப்பான்னா மட்டும்தான் அவன் கிட்ட பணமோ சொத்தோ வீடோ எதுவோ கொடுப்போம். அப்ப சாதாரண விஷயம் தானே இது. சொத்து வீடு பணம்ன்றது சாதாரண விஷயம். 2 வயசு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு 1000 ரூபாய் நோட்டை நம்ம கொடுப்போமா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். அப்படியே ஏதாவது குழந்தைக்கு அதோட பிறந்த நாளுக்கு இருக்கா கொடுத்தா கூட ஜாகிரதையா அப்பாட்ட கொடுத்துவே அம்மாட்ட கொடுத்து தாய் வாங்கிக்கோ அதானே சொல்லுவோம். அப்ப அதற்குரிய தகுதி வேணும் இல்லையா? அது போல இவர் சொல்ல போறதோ பெரிய ரகசியம், மோட்சத்திற்கான வழியே சொல்ல போறார்.
அப்ப மோட்சத்திற்கான சாவிய கொடுக்கிறோம்னா எவ்வளவு ஜாகிரதையா கொடுக்கணும். இப்ப நம்மாவது சாவியை ஆடியா கொடுப்போம். திருவிழா போறவாகிட்ட இருந்தா வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, நான் வீட்டுல வரும்போது வாங்கிக்கிறேன், வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா? இல்லையே, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவா, நிஜமாவே நம்ம இடத்துல நம்பிக்கை உரியவா, அவ நம்மள எதுவும் கெடுதல் பண்ண மாட்டா, இவ்வளவு தெரிஞ்சாதானே நம்ம வீட்டு சாவியை கொடுப்போம். இத்தனையும் நம்ம வீட்டுல இருக்கிறது பல கோடி ரூபாய் சொத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னா மோட்சமே தரக்கூடியதான ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரம். அப்ப எவ்வளவு தூரம் அது ஜாகிரதையான ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்னா ராமானுஜ சரித்திரத்துல ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருடைய அபிப்பிராயமே வந்துடும் நமக்கு. ஏன்னா ராமானுஜரே இந்த பாடுபடுத்துறாரு. ஆனா சம்பிரதாயத்துல அவருக்கு இருந்த அந்த ஊற்றம் அதுதான் விசேஷம். திருக்கோஷ்டி நம்பி இப்படி பார்த்தார். ராமானுஜர், அடியேன் திருமந்திரார்த்தம் பொருள் கேட்க வந்திருக்கேன் அப்படின்ன உடனே திருக்கோஷ்டி நம்பி சொல்ல, யாருக்கு என்னத்தை சொல்றது, ஆருக்கு என் சொல்லுகேன் அப்படின்னு எழுந்து நேர உள்ள போயிட்டார். தூக்கி வாரி போடுறது எல்லாருக்கும். ராமானுஜர் கூட சிஷ்யாலாம் வந்திருக்கா, பந்துக்கள் அந்த பரிவாரங்கள்லாம் வந்திருப்பாளே, அவள்லாம் பார்த்தா என்னடா அது ஒரு எப்பேற்பட்டவர், பெரிய பீடாதிபதி, ஆளவந்தாருக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு நிரூபணமா இருக்கு. இத்தனைக்கும் ராமானுஜர் சொல்லி ஆளவந்தாரி 3 விரல்கள் நிமிர்ந்தது திருக்கோஷி நம்பிக்கு நன்னா தெரியும். இது இல்லாதபடி ஆளவந்தாரேதான் ராமானுஜருக்கு இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இவ்வளவு தூரம் ராமானுஜருக்கு இவ்வளவு ரெக்கமெண்டேஷன் ஆன பிறகு கூட இவர் ராமானுஜரை பார்த்து ஆருக்கு என் சொல்லுகேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் எவ்வளவு வசத்தியா இருக்கும்னு பாத்துக்கோங்க. ராமானுஜர் நின்னு 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 பாக்குறார், கால் கெடுக்க. யாரும் ஒரு உட்காருங்கன்னு சொல்லல, சாப்பிடுங்கன்னு சொல்லல, தீர்த்தம் குடிக்கலான்னு கேட்கல. திருக்கோஷி நம்பியோ உள்ள எழுந்து போயிட்டார். காத்திருந்து காத்திருந்து ராமானுஜர் பார்த்தார், சரி எனக்கு இன்னும் பக்குவம் வரலேன்னு திரும்புறார். நம்ம கிட்ட யாராவது குரு இப்படி நடந்துட்டார்னா என்ன நிலைமையாகும் குருவுக்கு? தெருவா போய் அங்க போனேன், அவருக்கு மரியாதையே இல்ல, வந்து நின்ன என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, நான் எவ்வளவு அழகா கை கட்டி வாய் பொத்தி சேவிச்சு நின்னு இந்த மாதிரி எனக்கு மந்திரம் வேணும்னு கேட்டேன், பெரிய இவர் மாதிரி யாருக்கு என்னத்த சொல்ல எனக்கு உள்ள போயிட்டார், இவரெல்லாம் ஒரு குருன்னு உலகத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, ஐயோ அப்படின்னு. சத்தியமா நம்முடைய பக்குவம் இவ்வளவுதான். ஏன்னா கலியுகத்துல நம்முடைய பிடிவாதத்தினாலேயே காரியம் சாதிச்சு பழகினவர்கள். பிடிவாதத்தினால தெய்வத்தையோ குருவையோ அசைச்சிட முடியுமோ? சத்தியமா நடக்காது. நீங்க பூமியை அசைச்சுடலாம், சூரியனுடையதான விஷயங்களை நிறுத்தலாம், சூரியனுடைய சஞ்சாரத்தை நிறுத்திடலாம், எல்லாம் பண்ண முடியும். ஆனா எதற்கும் குருவை மட்டும் வளச்சுட முடியாது. குருவே கிருப பண்ணால் ஒழிய யாருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. ராமானுஜர் காத்திருந்து காத்திருந்து பார்த்தார். சரின்னு திரும்பியும் ஸ்ரீரங்கம் வந்துட்டார். பெரிய நம்பிகளை போய் சேவிச்சார். பெரிய நம்பிகள் இப்படி பார்த்தார், என்ன மந்திரார்த்தம் என்னாச்சு அப்படின்னார். அவர் தெரிஞ்சுட்டு வர பார்த்த உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், அடியேனுக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனாலே நம்பி எனக்கு அர்த்தம் சொல்லலேன்னுட்டார். பெரிய நம்பிகள் பார்த்தார், இது பக்குவம். அதாவது எப்பொழுதுமே அடுத்தவர்கள் மேல பழி போடுறதுன்றது நமக்கு சுவாவமா வரக்கூடிய ஒண்ணு. ஒண்ணு வேண்டாம், இருமல் வந்துடுத்து, ஜலதோஷம் வந்துடுத்து, ஜுரம் வந்துடுத்து, என்ன ஆச்சுன்னா உடனே அடுத்த பழி கிளைமேட் சரியில்லை, அவ்வளவுதான். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இல்லாட்டி எனக்கு வயசாயிடுத்து, இல்லாட்டி நான் சாப்பிட்ட ஆகாரம் தப்பு, இப்படித்தான் தன்மேல பழி சொல்லாமல் உடனே சில பேர் என்ன ஆயிடுவா, குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சொல்லணும் அவளுடைய கண் திருஷ்டி தான் அப்படின்னுடுவா. டக்கு டக்குன்னு பார்க்கலாம். சாதாரண ஒண்ணு அடுத்தவா மேல பழி போடுறதுன்றது நமக்கு சுபாவம். தர வழிக்கு இடுத்துன்னுவோம், தரையில நான் வழிக்கினேன்னு சொல்ல மாட்டோம், தர வழிக்கு இடுத்துன்னுவோம், சோஃபா இடிச்சதுன்னுவோம், கதவு இடுக்கல கை மாட்டின்னு எடுத்து அப்படின்னு, ஏன்னா கை தனியா போய் மாட்டின்ற மாதிரி. எல்லாமே அடுத்தவர்கள் மேல பழி போடுறதுன்றது நமக்கு சுபாவம். ஆனா ராமானுஜர் எனக்கு இன்னும் பக்குவம் வரல. நன்னா புரிஞ்சுக்கோங்க, ராமானுஜ வைபவம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகின்ற விஷயம். எந்த காரணத்தை கொண்டும் பக்குவம் நமக்கில்லேன்னு அந்த சிந்தனை அவர் நானேதான் ஆயிடுக. ஆண்டாள் சொல்றா இல்லையா, திருப்பாவில சொல்றா இல்லையா, வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக இல்லே இளங்கிளியே பாசுரத்துல
நானேதான் ஆயிடுக, என் மேலதான் குற்றம், எனக்குத்தான் இன்னும் பக்குவம் வரல, எனக்கு பக்குவம் வந்தா நிச்சயமா உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு பெரிய நம்பிகள் பார்த்தார். திருக்கோஷி நம்பி எத்தனை பரீட்சை வச்சாலும் ராமானுஜர் ஜெயிச்சிடுவார். ஏன்னா இந்த ஒரு தீர்மானம் இருக்கு பார்த்தாளா. ஏன்னா குருவுடைய தர்மம் இது. பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கான முழு அதிகாரம் சத்குருவுக்கு உண்டு. ஆனா இந்த காலத்தை பரீட்சை பண்ணா அவளை குருவா எதிர்பார்க்கறது அது அடுத்த கதை. ஆனா எந்த ஒரு பரீட்சை வச்சாலும் ராமானுஜர் ஜெயிச்சு காட்டுவார்ன்ற நம்பிக்கை பெரிய நம்பிகளுக்கு இருந்தது. ராமானுஜரும் திரும்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு போறார். திரும்பி அதே மாதிரி ஊருக்குள்ள நுழைவார், சேவிப்பார். அவர் வீட்டு வரைக்கும் சேவிச்சுட்டே போவார். நம்பி இப்படி பார்க்கிறார், நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தார். சில இடத்துல சொல்லுவா பெரியவா, இவர் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே நம்பி சொன்னாராம், நான் செத்த பிறகு வா அப்படின்னு விட்டாராம். சுத்திரவாள்லாம் பயந்து நடுங்கிட்டாளாம், நான் செத்த பிறகு வான்னு சொல்றாரே அப்படின்னு. அது நான்ற அகம்பாவம் செத்த பிறகு வா அப்படின்னு அர்த்தம். நான் செத்த பிறகு வா அப்படின்னா நம்ம செத்து போன பிறகு வான்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்ல, நான்ற அகம்பாவம் செத்த பிறகு வா அப்படின்னு சொன்னார்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா. திருக்கோஷ்டியூர்ல போனோம்னா ராமானுஜர் ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் நம்பி ஒவ்வொரு வாக்கியம் சொன்னார் அப்படின்னும் காண கிடைக்காது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா சொல்றேன். ஒவ்வொரு தடவை ராமானுஜர் போகும் பொழுதும் நம்பி அவருக்கு ஒவ்வொரு வாக்கியமா சொன்னாராம். அந்த மாதிரி ராமானுஜருக்கு சொன்னார் அப்படின்னு இருக்கு. சில இடங்கள்ல ராமானுஜர் அழகா திருக்கோஷி நம்பி வீட்டுக்கு போறார். முதல் தடவை போயிட்டு வந்துட்டாரு. ரெண்டாவது தடவை போன உடனே ராமானுஜர் வரார், அழகா சேவிக்கிறார், கைகட்டி வாய்ப்பத்தி நிக்கிறார். போன தடவையாவது திருக்கோஷ்டியூர் நம்பி யாருக்கு என்னத்தை சொல்றது அப்படின்னு சொன்னாரோன்னு, இந்த வாட்டி அது கூட சொல்லலையா. அவர் வந்தோடனே எழுந்து விருட்டுன்னு உள்ள போய் கதவை சாத்தின்னு உட்காந்துட்டார். அவருடைய அறைக்கு போயிட்டார். சில இடங்கள்ல அவர் ராமானுஜரை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றான். சில இடங்கள்ல நம்பியூர் திருக்கோட்டியூர் நம்பி செய்த கொடுமைகள் அப்படின்னு சில பாகவதாலாம் சொல்றது உண்டு. ராமானுஜர் இப்படி பண்ணிட்டாரேன்னு ஒரு ஆதங்கம். ஆனா திருக்கோஷி நம்பியுடைய பிரபாவம் வச்சுக்கோங்களேன். இப்படி ராமானுஜர் போயிட்டு வரார். திரும்பி ரெண்டாவது தடவை நின்று பார்க்கிறார். திரும்பி கிளம்பி போறார். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, 7 தடவை, 8, 9, 10 ஸ்ரீரங்கத்திலேயும் திருக்கோஷியர் வரதும் போகிறதும். இதுல ஸ்ரீரங்க வாசிகள்லாம் சில பேர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் பாட்டுக்கு போறார் வரார். அதான் உலகத்துல உண்டு இல்லையா, பிடிக்காதவாள்லாம் என்னதுக்கு ஒரு ஆவுன்னா ஒரு திருக்கோஷியூர் போயிடுறார், எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு விட்டார். திருக்கோஷியூர் வாசிகள் சில பேர் சில விதமா பேச ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனாலதான் நம்ம நம்பி சொல்லி கொடுக்கல. மற்றவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோன்னு நமக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்திருக்காரு. இவருக்கு சொல்லிக் கொடுக்க போறது பெரிய அர்த்தம், இவாளுக்கு சொல்லிக் கொடுத்தது ஓரளவுக்கு அர்த்தம் தான். அவளுக்கு தோன்றபடி மனசுல விதவிதமா ராமானுஜரை பத்தியும் திருக்கோஷ்டியூர் நம்பிய பத்தியும் பேசுறார். ஆனா இது 2 பேரையும் பாதிக்கல, திருக்கோஷ்டி நம்பியையும் பாதிக்கல, ராமானுஜரையும் பாதிக்கல. இப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல உற்சவம். ஸ்ரீரங்கத்துல உற்சவத்துக்கு என்ன கேட்கணுமா? உற்சவம் நம்முடைய சனாதனமான தர்மத்துல உற்சவத்துக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. இன்னைக்கு கூட ரொம்ப நல்ல நாள். மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல வைரமுடி சேவை இன்னைக்கு செல்வப்பிள்ளை தலையில அழகா வைரமுடி வச்சுண்டு திருவீதி உலா வருவா. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிலேருந்து அழகா மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல வைரமுடி சேவைன்னு பேர். அதுக்கு கருடாழ்வார் வச்ச வைரமுடி சேவை. பெருமாள் பெயர் செல்வப்பிள்ளை என்று ராமானுஜர்னால கிடைச்ச பெயர். பெருமாள் பெயரு ராமப்பிரியன்னு பேர். மூலவர் பேர் திருநாராயணன், உற்சவர் பேரு ராமப்பிரியன், ராமனே பிரியமா அனுபவிச்ச பெருமாள். உற்சவம் இன்னைக்கு யாராவது பெங்களூர் அந்த பக்கம்லாம் இருக்கா, எப்படியாவது மேல்கோட்டை போயிட்டு பெங்களூர் மைசூர் பக்கத்துல மேல்கோட்டை போனா இன்னைக்கு அழகா பெருமாள் வைரமுடி சேவை ராத்திரி வெடிகாலம் 4 மணி வரைக்கும் பெருமாள் அப்படி சுத்திட்டு அதெல்லாம் பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுபோல ஸ்ரீரங்கத்துல உற்சவம். நம்பெருமாளுக்கு உற்சவத்துக்கு என்ன குறைவா ஆச்சு? இப்ப பங்குனி வந்தாச்சு, பங்குனி உத்திர உற்சவம் வந்துடும். திரும்பி பாக்குறதுக்குள்ள சித்திரை வந்துடும், சித்திர உற்சவம் தரும். அதுக்குள்ள வசந்தோத்சவம் வந்துடும். இப்படியே பெருமாள் ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு இருப்பார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல உற்சவத்துக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி வரார். வந்தால் அழகா கரெக்டா திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீரங்கராஜனுடைய சந்நிதியில நின்று பெருமாளை சேவிக்கும் பொழுது
ராமானுஜரும் எதிர்ச்சியா வந்து சேவிக்கிறார். 2 பேரும் பக்கத்துல நிக்கிறா. ரங்கராஜன் எதிர்க்க. ராமானுஜர் ஆனந்தமா திருக்கோஷி நம்பியை பார்த்து கைகூப்பி நின்று இருக்கார். திருக்கோஷி நம்பி ரங்கராஜனை பார்த்துட்டு இருக்கார். அப்ப ரங்கராஜன் ஜோரா திருக்கோஷியர் நம்பிக்கு காட்சி கொடுத்து சொல்லார், திருக்கோஷியர் நம்பி நம் ராமானுஜனுக்கு உபதேசம் செய் அப்படின்றார். திருக்கோஷி நம்பி அழகா சிரிச்சார். தேவரில் ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு வார்த்தை பேசுவீர், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்க ஆச்சாரிய புருஷா சொன்னபடிதான் நடப்பேன். தேவரில் சொல்லியா சொன்னோம், அவ்வளவுதான். இது எந்த சமயத்துல எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். தேவரில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படுத்துட்டு வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணா போதும்னுட்டாராம் கைகூப்பிண்டு. ரங்கராஜனிடத்துல குருவுடைய ரெக்கமெண்டேஷன் செல்லுபடி ஆகும். குருவிடத்துல ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷனும் செல்லுபடி ஆகாது. ராமானுஜருக்கே செல்லுபடி ஆகாதுன்னா நடக்குமா? அப்ப குரு எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க, திருக்கோஷ்டியர் நம்பி எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. அழகா சொல்லிட்டார். திருக்கோஷ்டி நம்பி கிளம்பிட்டார். இப்படியே போயிட்டு இருக்கார். திரும்பி ராமானுஜர் போறார். இன்னைக்கு வா, நாளைக்கு ஒரு நாள் வாங்கோ அப்படின்றார். ஒரு தடவை ஒரு வாட்டி வாங்கோன்னுட்டார். திரும்பியும் ராமானுஜர் போறார். இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் வாங்கோ அப்படின்றார். இப்படியே பல தடவைகள் திரும்பி அனுப்புறார். அப்ப ஆச்சரியமா ஒரு சிஷ்யர், திருக்கோஷிய நம்பியினுடைய ஒரு வைஷ்ணவ சிஷ்யர், அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார், திருக்கோஷி நம்பி கிருபை பண்ணாதானே எனக்கு கிடைக்கும். அவருடைய கிருபையை தவிர வேற தானம்னால இதை அடைஞ்சிட முடியுமா? எப்பேற்பட்டவர் அவர் அப்படின்னு சொல்லி அழறார். ராமானுஜர் அழறாராம் மந்திரார்த்தத்துக்காக. இத போய் அந்த வைஷ்ணவர், அந்த சிஷ்யர் திருக்கோஷி நம்பி இடத்துல சொன்னார், ஓ இவ்வளவு தவிப்பு இருக்கா? சரி, அப்ப ஒரு மாசம் உபவாசம் இருக்க சொல்லு, 1 மாசம் உபவாசம் இருந்துட்டு வரச் சொல் அப்படின்னு. உடனே அழகா வைஷ்ணவர் வந்தார். சில இடங்கள் ராமானுஜர் இடத்திலே நேர சொன்னார் திருக்கோஷி நம்பி அப்படின்னு காண கிடைக்கிறது. உடனே 1 மாசம் உபவாசம் இருக்கலாம்னு ராமானுஜர். உபவாசம்னா நம்மள மாதிரி எல்லாம் இல்ல, நிர்ஜலமாக பச்சை தண்ணி பல்லுல படாம டெய்லி எழுந்துக்கணும், சந்தியாவந்தன கர்மாக்கள்லாம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், வரவாளுக்கெல்லாம் விஷயம் சொல்லணும், திருமஞ்சனம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனா ஆகாரம் எடுத்துக்க கூடாது. அதுபோல 1 மாசம் உபவாசம் இருக்க சொல் அப்படின்னு. நம்ம கிட்ட அப்படி சொன்னார்னா எனக்கு திருமந்திரமே வேண்டான்னுடுவோம். ஆனா திருக்கோஷம் இப்படி சொல்லிட்டாராம். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ராமானுஜன் அடியேன் தாசன் அப்படி இருக்க ஆரம்பிச்சுட்டார். வைராக்கியசாலி லக்ஷ்மணனா இருந்து 14 வருஷம் தூங்காத ராமானுஜனாச்சு. அல்ப சொல்பமான ராமானுஜன் இல்லையே. பலராமனா இருந்த கண்ணனோடவே இருந்து பார்த்த ஒரு ராமானுஜனாச்சு. விட்டுருவாரான்னு எவ்வளவு அழகா கண்ணனுக்காகவே இருந்தார் பலராமனா. அதே பலராமன், அதே லக்ஷ்மணன் தானே ராமானுஜர். இப்பொழுதும் உபவாசம். எல்லாரும் பாக்கிறா, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. உபவாசம் ஜம்முன்னு இருக்கார். உபவாசம் இருந்துட்டு இருக்கார். என்ன நடந்தது? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा. जय बोलो श्री तिरुक्कोष्टियूर नंबिके. राधे कृष्णा. श्रीमते रामानुजाय नमः.